தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். அப்பொழுது 3 முறை சாத்தான் அவரை சோதித்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அதில் அவன் ஒரு பைபிள் வசனத்தை பயன்படுத்துவான். உப்பரிக்கின் மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் நிறுத்தி, நீர் இங்கே இருந்து தாழ குதியும், அப்பொழுது தேவ தூதர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு செல்வார்கள் என்பதாக சொல்லுவாங்க. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி எல்லா உபதேசியர்களும் பாஸ்டர்மார்களும் பிசாசுக்கு வேதம் நன்றாக தெரியும் என்பார்கள். அது தவறான ஒரு கருத்து சகோதரர்களே. பிசாசுக்கு வேதம் தெரியாது, சாத்தானுக்கு வேதம் தெரியாது. அப்படி என்றால் எப்படி இந்த வசனத்தை அவன் சொன்னான் என்று சொன்னால், அவன் ஏற்கனவே ஒரு வல்லமையான ஒரு தேவ தூதனாக இருந்தான். காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கேரு. அப்படி தேவன் அவனை உருவாக்கும் போது சொன்ன வசனம்தான், நீ பிரத்யேகமாக தேவ பிள்ளைகளை காக்க வேண்டும், அவர்கள் கீழே விழுந்து விடாதபடி உன் கரங்களெல்லாம் நீ அவர்களை தாங்கி காக்க வேண்டும் என்று சொல்லி பிரத்யேகமாக அவன் அப்படித்தான் உருவாக்கப்பட்டான். அந்த பர்பஸ்க்காகவே அவன் உருவாக்கப்பட்டான். அப்போது தேவன் பேசுவது எல்லாமே வேதமாக மாறிவிடும். யோபு 22:22 படிச்சிங்கன்னா தெரியும். அதேமாதிரி மத்தேயில 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்து 2வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது வாயை திறந்து உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அப்போ தேவன் பேச ஆரம்பித்தாவே அது வேதமாக மாறிடும். வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு, வெளிச்சம் உண்டாயிடுச்சு, அது பைபிள் ஆகிடுச்சு. அதுமாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறது எல்லாமே வேதமாக மாறிடுச்சு. அப்படி தான் தேவனுடைய வல்லமைங்கிறது அவர் பேச ஆரம்பித்தாவே அது பைபிளாக மாறிடும். அப்படி அந்த காப்பாற்றுவதற்கு உருவாக்கப்பட்ட கேருப் அவங்ககிட்ட அவர் பேசின அந்த வார்த்தைகள் அவன் மனசில் வச்சுட்டு, இது வேதத்தில் கட்டாயம் இது இருக்கும் என்று தெரிஞ்சுதான் அவன் அப்படி சொன்னானே தவிர அவனுக்கு முழு வேதமும் தெரியாது. ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, அதாவது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சாத்தான் சபிக்கப்பட்டவன் தான், அவன் பாக்கியவான் கிடையாது. அவன் இதை வாசிச்சிருக்கவே முடியாது, விளங்குதுங்களா? ஆகையால் அது மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தை என்பது தேவனை அவன் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஆகையால் அதுக்கு சான்ஸே இல்லை. ஆகையால் அவனுக்கு நிச்சயமாக வேதம் தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் விழுந்து கிடக்கிறது என்று ஒரு வசனம் இருக்குது. ஆகையால் இந்த உலகம் முழுவதும் பொருளாதார பிசாசுக்குள் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா அது அவனுக்கு இடம் கொடுத்தால் அவன் நம்மக்கிட்ட வந்துடுவான், நம்மளை அவன் ஆட்கொள்வான். இதுக்காகத்தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர மற்றபடி இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, பூமியையோ மனுப்புத்தருக்கு கொடுத்தார் என்று தான் வசனம் இருக்கிறது. இந்த முழு உலகத்துக்கும் அதிகாரி அவன்தான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பூமியின் அந்தகார லோகாதிபதி அவன். அந்தகாரத்தில் வசிக்கிறவன், இருளில் வசிக்கிறவன், இருளின் அதிபதி அவன். என்னிடத்துக்கு வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்போ நம்ம அவனுக்கு இடம் கொடுத்தால் நம்மகிட்ட வந்துடுவான். அந்த அர்த்தத்தில் தான் அது சொல்லியிருக்கு, இந்த உலகம் அவனுக்குள் விழுந்து கிடைக்கிறது அப்படின்னு. மற்றபடி உலகத்துக்கு உலகத்தோட இதுக்கு எல்லாம் அவன் மகிமையெல்லாம் அவன் சொந்தமாக்கிக்க முடியாது. எல்லாம் தேவனுடையது. பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. அதே மாதிரி இந்த வேத வார்த்தைகளை உற்று பார்க்குவதற்கு தேவதூதர்களும் வாஞ்சியாக இருக்கிறார்கள், ஆசையாக இருக்கிறார்கள் பேதுரு சொல்கிறார். பேதுருடைய திரும்பத்தில் இந்த வேத வாக்கியங்களை உற்று பார்ப்பதற்கு தேவதூதர்கள் வாஞ்சியாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் உற்று பார்க்கத்தான் வாஞ்சியாக இருக்கிறத தவிர அவர்களுக்கு வாசிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நம்மளை தான் சொல்கிறார். வேதம் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்தை எழுதி என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்களும் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதம் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு தவிர தேவதூதர்களுக்கு அல்ல. அது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பரலோகத்தில் போய் தேவனிடத்தில் பர்மிஷன் கேட்டு இங்கே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவான். அப்படிலாம் இல்லை. அவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அங்கிருந்து ஆண்டவர் தள்ளி விட்டது தான். அவன் மீண்டும் போக முடியாது. நன்றி.